ராணியே மகாராணியின் நாட்டை வீழ்த்தி தட்டு மன்னரை பாட்டு அவருக்கு எகத்தாளம் என்பதே அவர் நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கான மொதல் எபிசோடு வந்துருச்சுங்க. இந்த ரவுண்டை எவ்வளோ மோசமாக கொண்டு போக முடியுமோ அந்த அளவுக்கு மோசமாக கொண்டு போயிட்டு இருக்காங்க. துளி கூட என்டர்டைன்மெண்ட்டே கிடையாதுங்க. இவங்க என்டர்டைன்மெண்ட்டுன்னு என்ன நினைக்கிறாங்கன்னா, இவங்க கலாய்க்கிறது பதிலுக்கு அவங்க கலாய்க்கிறது தான் என்டர்டைன்மெண்ட்டுன்னு நினைக்கிறாங்க. பிக் பாஸே அப்படி தான் சொல்லியிருக்காரு போல, நீங்கள் கலாய்க்கணும் அவங்க பதிலுக்கு கலாய்க்கணும்ன்ட்டு. ஆனால் அதை நல்லா கொண்டு போகலாம். ஏன்னு தெரியல. இந்த சைடில் திவாகர் மட்டும்தான் பேசுறாரு, அந்த சைடில் வினோத் மட்டும்தான் பேசுறாரு. இந்த டாஸ்க் முழுக்க சுபிக்ஷாலாம் என்ன பண்ணாங்க, சாண்ட்ரா என்ன பண்ணாங்க. சாண்ட்ராலாம் போன வாரம் எவ்வளோ வெளியே தெரிஞ்சாங்க. ஆனால் இந்த டாஸ்கில் வந்து சுத்தமாக அவங்க வெளியே தெரியலங்க. அந்த மாதிரி தான் இந்த டாஸ்கே போயிட்டு இருக்கு. இவங்க ரெண்டு பேர் மட்டும் தான் பேசிட்டு இருக்காங்க. திவாகர் இங்கே பேசுறாரு, அந்த சைடில் வினோத் பேசுறாரு. சரி, இந்த ப்ரோமோல என்ன நடந்தது அப்படின்றத பத்தி நம்ம பார்ப்போம். ஆக்சுவலா திவாகர் இருக்காரு பாத்தீங்களா, பார்வதியை பாராட்டுற மாதிரிலாம் சொல்லிட்டு இருக்காரு. அரசியே, நீங்க ரொம்ப வீரமிக்கவங்களா இருக்கீங்க, நம்ம கடைசி டாஸ்க்ல கூட ஜெயிச்சிருக்கோம், அதுக்கு உங்க அறிவுத்திறன் உங்களோட வீரம் தான் வந்து எடுத்துக்காட்டு அப்படின்ற மாதிரிலாம் புகழ்ற மாதிரி பேசிட்டு இருக்காரு. அதாவது கடைசியா வந்து அந்த கொடி எடுக்கிற டாஸ்க் வந்தது பாத்தீங்களா, அதுல எஃப்ஜே நிறைய கொடியை கண்டுபிடிச்சிருப்பான், அதனால பார்வதி அந்த இடத்துல ஜெயிச்சிருப்பாங்க. அதை மீன் பண்ணி தான் இந்த இடத்துல பேசிட்டு இருக்காரு. அப்படி பேசினவர் என்ன சொல்றாருன்னா, எதிரி நாட்டு மன்னரை பார்த்து நம்ம ஏளனமா சிரிக்கலாம் அப்படின்ற மாதிரி சொல்றாரு. அப்படி சிரிக்கவும் செய்யறாரு, அதாவது ஆஹாஹான்னு சிரிச்சிட்டு இருக்காரு. அதுக்கு விக்ரம் என்ன சொல்றாருன்னா, ஓஹோ இதுதான் ஏளனமான சிரிப்பா, நீங்க சொன்னாதான் அது தெரியவே செய்யுது அப்படின்ற மாதிரி சொல்றாரு. இதுக்கு நடுவுல திவ்யா இருக்காங்கல்ல, திவ்யா கணேஷ், இவரை பார்த்து வந்து ஆர்ட் மாதிரிலாம் பண்ணிட்டு இருக்காங்க. அவங்களுக்கு ஒரு டாஸ்கா இதை தந்திருக்காங்கன்னு நினைக்கிறேன். அதனால தான் வந்து அடிக்கடி இந்த மாதிரி பண்ணிட்டு இருக்காங்க. திவாகர் இந்த சைட்ல பேச ஆரம்பிச்சாலே அவங்க ஆர்ட் மாதிரி பண்றது, அதுக்கப்புறம் நெஞ்சில வந்து அவர் அம்பை வச்சு குத்துன மாதிரிலாம் பண்ணுவார் பார்த்தீங்களா, அந்த மாதிரிலாம் பண்ணிட்டு இருக்காங்க. அதாவது திவாகரை இம்ப்ரெஸ் பண்றது தான் உங்க வேலைன்ற மாதிரி டாஸ்க்ல வந்திருக்கோம்னு நினைக்கிறேன். அதுக்காக தான் இப்படி பண்ணிட்டு இருக்காங்க, இல்லைனா இந்த மாதிரி அவங்க பண்ண மாட்டாங்க. ஸோ இந்த இடத்துல இருந்து திவாகர் இருக்காரு பார்த்தீங்களா, அவங்கள கிண்டல் பண்ணுற மாதிரிலாம் பேசிட்டு இருக்காரு. வினோத் எப்பவுமே போல நடுவில் பூந்து கவுண்டர்லாம் கொடுத்துட்டு இருக்காரு. இவங்க ரெண்டு பேர் சண்டை போட்டுக்கிறத பார்த்தாலே எனக்கு கடுப்பாகுதுங்க. உங்களுக்குலாம் எப்படி இருக்குன்றத சொல்லுங்க. அதாவது இவர் ஒன்று சொல்றது, அவர் ஒன்று சொல்றது, இவங்க ரெண்டு பேரே ஏதாவது காமெடியும் வரமாட்டேங்குது. அது சிரிப்பாக இருந்தாலும் பரவாயில்ல, மூஞ்சி சுளிக்கிற மாதிரி தான் இருக்கு இவங்க ரெண்டு பேர் பண்ணிக்கிற காமெடி. இதோ இவர் யாராவிடமா ஒரு வார்த்தை சொல்றாரு, அவர் யாராவிடமா ஒரு வார்த்தை சொல்றாரு, அப்படிதான் இருக்கே தவிர அது காமெடியா இல்லை. இதுக்கு முன்னாடி நம்ம எவ்வளோ பேர் கிண்டல் பண்ணி பார்த்துருக்கோம். ராஜுலாம் கிண்டல் பண்ணா சிரிப்பு வரும். ஒரு சீசனில் டைட்டில் வின்னரான ராஜுலாம் கிண்டல் பண்ணால் வந்து கொஞ்சம் காமெடியாக இருக்கும், சிரிப்பு வரும். சாண்டி கூட எனக்கு என்னமோ சாண்டியை விட எனக்கு ராஜு தான் பிடிக்கும். அவர் கொஞ்சம் சிரிக்கிற மாதிரிலாம் அடிக்கடி காமெடி பண்ணிக்கிட்டே இருப்பார், நல்லா இருக்கும். இப்போ வினோத் பண்ணுற காமெடி சிரிக்கிற மாதிரியா இருக்குது, சரி திவாகர் பண்ணுற காமெடி சிரிக்கிற மாதிரியா இருக்குது. மாற்றி மாற்றி திட்டிக்கிறது, நீ என் மேலே வன்மத்தை கக்கு, நான் உன் மேலே வன்மத்தை கக்குறேன்ற மாதிரி தான் இருக்குது. சிரிக்கிற மாதிரிலாம் இவங்க எதுவுமே பண்ணுற மாதிரி தெரியலங்க. ஸோ வேற விக்ரம்லாம் வந்து ஓரளவுக்கு காமெடி பண்ணக்கூடியவர் தான். அவர் கூட பெருசாக எந்த காமெடியும் பண்ண மாட்டாரு, கவுண்டர் சரியா கொடுக்க மாட்டாரு, அப்படிதான் இருக்காரு. ஸோ இந்த இடத்துல முதல்ல திவாகர் வந்து ஏளனமா சிரிக்கலான்ற மாதிரிலாம் பண்ணிட்டார்ல, அதுக்கப்புறம் வினோத் இதுக்கேற்ற மாதிரி ஒரு பாட்டு பாடலான்ற மாதிரி பாட ஆரம்பிக்கிறாரு. அது என்னன்னா, வயிறு வலிக்க சிரிப்பவர்கள் மனித ஜாதி, பிறர் வயிறெறிய சிரிப்பவர்கள் மிருக ஜாதி அப்படின்ற மாதிரி ஒரு பாட்டு வரும் பார்த்தீங்களா, அந்த பாட்டை பாடிட்டு இருக்காரு. இவர் பாட்டெல்லாம் நல்லா பாடுறாருங்க. இவர் தொடர்ச்சியா பாட்டு பாடி என்டர்டெயின் பண்ணாலே கரெக்டா இருக்கும். திவாகரை நோண்டாம இருந்தா கரெக்டா இருக்கும். தேவையில்லாம இவர் திவாகரை நிறைய இடத்துல நோண்டுறாரு. திவாகர் பதிலுக்கு கோவப்பட்டு பேசுறாரு. ரெண்டு பேருமே ஏடகுடமா நிறைய வார்த்தையை விடுறாங்க. கண்டிப்பா விஜய் சேதுபதி இந்த வாரம் ரெண்டு பேர்கிட்டயும் பேசணுங்க. உங்களுக்குள்ள என்னதான் பிரச்சனை, ஏற்கனவே பிரச்சனை கொண்டு வந்தீங்க, பேசி முடிச்சாச்சு, திரும்பி எதுக்காக உங்களுக்குள்ள பிரச்சனை நடக்குது, ஏன் இந்த மாதிரி பண்ணிட்டு இருக்கீங்கன்னு கேட்க வாய்ப்பு இருக்கு. ஏன்னா நேற்று வந்து ஃபுல் எபிசோட்ல ஒரு வார்த்தையை வந்து மியூட் பண்ணியிருப்பாங்க. அது என்னன்னா வந்து தீண்ட அப்படின்னு சொல்லியிருப்பாரு, அதுக்கப்புறம் அந்த வார்த்தையை வந்து மியூட் பண்ணிட்டாங்க. ஆனால் அவர் வந்து தீண்ட தகாதவன்னு சொல்ல, நிறைய பேர் என்ன சொல்லிட்டு இருக்காங்கன்னா, திவாகர் வந்து வினோத்தை பார்த்து தீண்ட தகாதவன்னு சொல்லிட்டாரு அப்படின்ற மாதிரி. அது ரொம்ப அஃபென்சிவான வேர்டு. ஆனால் அவர் அதை சொல்லலை, ஏன்னா லைவ் ஃபுட்டேஜை காட்டுறாங்க, அவர் அப்படி சொல்ல. தீச்சட்டி, அந்த தீஞ்ச சட்டின்னு ஒரு வடச்சட்டின்ற மாதிரி சொல்கிறாரு. ஆனால் விஜய் டிவி எவ்வளோ கிளவராக மேனிப்புலேட் பண்ணோம், திவாகர் இப்படி தான் சொன்னார்னு நினைக்க வைக்கணுன்றதுக்காக தீன் அப்படின்ற வார்த்தை வரைக்கும் வச்சுட்டு அதுக்கப்புறம் வந்து அந்த பீப்பை போட்டிருக்காங்க. ஆக்சுவலாக அவர் சொன்ன வார்த்தைக்கு பீப்பே போட தேவையில்லை, இருந்தாலுமே எல்லாரையும் அப்படி அசியூம் பண்ண வைக்கணும், நினைக்க வைக்கணுன்றதுக்காகவே பண்ண மாதிரி தான் தெரியுது. இப்போ நிறைய பேர் திவாகரை மெயின் எபிசோடு பார்க்குறவங்க திவாகரை நெகட்டிவாக தான் பார்ப்பாங்க. ஏற்கனவே வேற கேஸ்ட் பார்க்குறதா சொல்கிறாங்கல்ல, இப்போ நிறைய பேர் கன்ஃபார்மே பண்ணியிருப்பாங்க. இதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்கன்றதை கமெண்ட் செக்ஷனில் ஷேர் பண்ணிக்கோங்க.